எல்லாத்துக்குமே எல்லார்கிட்டயுமே அனுசரிச்சு போகக்கூடிய குணம் இருக்கிறதாலே என்னவோங்க, இந்த கடகராசிக்காரங்க எல்லா பக்கமும் அடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த நேரம் நீங்க தவிச்சிட்டு கிடக்குறீங்க. கடகராசிக்காரங்க பாசம்னு வந்துட்டா உங்களை விட பாசம் காட்டக்கூடியவங்க யாருமே இல்லை. மற்றவங்களையும் சரி, தன் குடும்பத்தையும் சரி, அதுவுமே தான் குடும்பம்னு வர்றப்ப ரொம்ப தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு பல விஷயங்கள் மற்றவங்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். மற்றவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க ஒரு கஷ்டத்துல இருந்தா கூட அவங்களுடைய உணர்வை சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க. தனக்கே ஒரு கஷ்டம் நேர்ந்த மாதிரி மற்றவங்களுக்காக ஒரு மனம் வாடக்கூடிய ஒரு குணம் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தாங்க. அதிகப்படியான அன்பு குடும்பத்து மேல எல்லாமே. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு தாய் ஸ்தானத்துல நின்று பார்க்கக்கூடியவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தாங்க. உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொந்த பந்த வழியிலையும் சரி, உறவு வழியிலையும் சரி, என்னதான் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் உங்களுக்கு சமீப காலமா முக்கியத்துவங்கிறது இருந்திருக்காது. அது எல்லாமே நீங்க பெருசா கண்டுக்கிட்டது இல்ல. தனக்காக ஒரு அன்புக்காக ஒரு ஏங்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் கடகராசிக்கு இது நேரம் இருந்திருக்கும். மனசுலயும் பார்த்தாலும் ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. குழப்பம் ஒரு பக்கம் இருந்தா கூட எனக்கு யாரும் இல்லையேங்கிற ஒரு ஆதங்கத்தோட நீங்க இருந்திருப்பீங்க. ஆழமான நேசம் மத்தவங்களுக்கு கொடுத்திருந்தா கூட இந்த நேரம் எதுவுமே உங்களுக்கு சரியா அமைஞ்சிருக்காது. குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலுமே வாழ்க்கை துணை வழியில சிறப்பு தாங்க. என்ன அன்புங்கிறது இருந்தா கூட அதை வெளிக்காட்டி இருக்க மாட்டாங்க. உணர்ச்சிகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சரி, வாழ்க்கை துணை வழியிலும் சரிங்க, கொஞ்சம் நிறைய மாற்றங்கிறது வந்திருக்கும். இங்க பெரும்பாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் தான். கடகராசிக்கு மென்மையான குணம் இருக்கிறதால டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. அதுல இருந்து வெளிவரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். விமர்சனத்தை பார்த்தா அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுமாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொந்த பந்தம் எல்லாம் எடுத்துக்கிட்டா யாராவது ஒரு சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயப்பட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் செஞ்சு மனசுல ஒரு விரக்தியான சூழ்நிலைங்கிறது சமீப காலமா கொடுத்துருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு இது வரைக்குமே அஷ்டம சனியா பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு முழுசா விலகி இருக்கிறார். அதனால இந்த முதல் வாரம் உங்களுக்கு கடக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்குது, இந்த நேரம் நீங்க எந்தெந்த முயற்சி செஞ்சுக்கலாம், எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரத்துல உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தாங்க இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு ஒரு நல்ல நிலைமைன்னு சொல்லலாங்க. பொதுவாக இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும். வரவுக்குள்ள செலவு தான். வருமானம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொண்டு வந்தாலும் வரவுக்கு மேலே தான் செலவாக இருந்திருக்கும். நம்மளுங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு ஏமாற்றம் அடைஞ்சது மிச்சமாக இருந்திருக்கும். ஆனால் நீ அப்படி இல்லை. இந்த வாரம் நீங்கள் கொண்டு வர வருமானத்துக்குள்ளேயே செலவுங்கிறது அடங்கும். நீங்கள் மற்றவங்க கிட்ட உதவின்னு கேட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் கடகராசிக்கு இல்லைங்க. வேலையில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். பதவி மாற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வாரம் செஞ்சுக்கலாம். அதுல எந்த பாதிப்பு இல்லை. வாழ்க்கை துணை வழியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்புங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த நேரம் உறுதுணையா நிற்பாங்க எல்லா விஷயத்துலையும். நீங்க பேசுற பேச்சுல தான் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும் இந்த நேரம். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பேச்சால தான் பாதிப்பு தருது. கொஞ்சம் அதில் மட்டும் கடகராசி அன்பர்கள் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. வெளி இடத்துல எல்லாமே நீங்க பொறுத்து போகிறீங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்காம விட்டுறீங்க. பேச்சுல இந்த நேரம் கொஞ்சம் நிதானமா இருங்க. குடும்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன சவால் தான். அதாவது சின்ன சின்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது கொஞ்சம் இருந்திருக்காது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி குடும்பத்திலே சிறப்பு தான். செய்யற தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும் அமோகமா இருக்குது. இந்த நேரம் வருமானம் சிறப்பா இருக்குது. செலவு எடுத்துக்கிட்டாலும் பெருசா இல்லை. நீங்க கொண்டு வர வருமானத்துக்குள்ளேயே எல்லாமே உங்களால சரி பண்ணிக்க முடியும். குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. என்ன ஒண்ணு மன அழுத்தங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் ராசி அதிபதி. ஒருத்தருடைய மனசுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான். மனசை சரியா பெரும்பாலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இந்த சந்திரன் வளர்ந்த தேகிற மாதிரி தான் கடகராசிக்கு காலத்துக்குமேங்க. இந்த வாரம் மட்டும் இல்லை, காலத்துக்குமே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் நல்ல தைரியமா ஒரு பிரிஸ்கா இருந்தீங்கன்னா இன்னொரு 15 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் மட்டும் இல்லாமல் மனசுல குழப்பமாவே இருக்கும். இந்த சந்திரன் வளர்ந்து தேகிற மாதிரி தான். அதனால நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு இறை வழிபாடு செஞ்சுக்கிறது கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. சந்திரனோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கக்கூடிய நீங்க எப்பயுமே நீங்க என்ன செய்யணும்னா, இந்த திங்கட்கிழமை நாட்கள்ல
கடகராசி சார்ந்தவங்க நீங்க இந்த சிவனுடைய வழிபாட்டையும் சிவபெருமானுடைய வழிபாட்டையும் பார்வதி தேவி வழிபாடு செஞ்சுக்கோங்க. பௌர்ணமி நாட்கள்ல பௌர்ணமி விரதம் இருந்துக்கிறது நல்லது. முடிஞ்சா நீங்க திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வர பாருங்க. கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம். அப்படி முடியலனா கூட வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க திருவண்ணாமலை திருத்தலத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி திங்கட்கிழமையான சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சுக்கணும். அப்படி முடியாட்டி கூட சிவபெருமானுக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. சந்திர பகவானையும் கூட வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த மன அழுத்தங்கிறது குறையும். ஒரு தடுமாற்றமா இருக்கக்கூடிய மனசுங்கிறது தெளிவாகும். குலதெய்வ கோவிலுக்கு இந்த நேரம் மறக்காம போயிருந்துங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் சாஷ்டாங்கமா நீங்க விழுந்து வணங்க பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செஞ்சுக்க பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி இந்த உடல் ஊனமுற்று இருக்கிறாங்களே அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யறப்ப இந்த சனி பகவானுடைய பாதிப்புங்கிறது குறையும். கர்ம வினைகள் குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதிரியான செயலால தான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதனால அதையும் மறக்காம நீங்க இந்த நேரம் விட்டுறாதீங்க, செஞ்சுக்கோங்க. இந்த நேரம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு, உங்க ராசி அதிபதி சந்திர பகவானுடைய வழிபாடு, அதே மாதிரி சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானையும் கூடவே பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த தொழில தடையா இருக்குது, எதிரி தொல்லை அதிகமா இருக்குதுன்னா முக்கியமா இந்த நேரம் துர்கா தேவி காளி தேவி வழிபாடை நீங்க கூடவே செஞ்சுக்கிறது நல்லதுதான். இது எல்லாமே இந்த நேரம் கடகராசிக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம். எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரே ஒரு தீபம் தாங்க. தீபத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறது வேற எதுக்குமே இல்லை. அதனால மனசார தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கும். உங்க குலதெய்வ வழிபாட்டை இந்த வாரத்துல விட்டுறாதீங்க. குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது நேரம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய நேரம். அதனால கடகராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் நீங்க கடைபிடிச்சுக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லைங்க. இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இருந்தா கூட அது நீங்கக்கூடிய வாரம் தான். அதே மாதிரி இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க ஒரு நிலமே வச்சிருக்கிறீங்க, அது ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் சமீப காலமா கொஞ்சம் உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே அமைஞ்சிருக்காது. ஆனா இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பேச்சு தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான நேரங்க. தொழிலையும் நல்ல மாற்றம் தான். பணவரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தாலும் சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சொந்த பந்த வழியில மனஸ்தாபத்தோடு இருந்திருப்பீங்க, ஒரு வைராக்கியத்தோடு இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா அவ்வளவு பாதிப்பு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த வகையில இந்த சொந்த பந்த வகையில இருந்த மனஸ்தாபங்கிறது நீங்க கூட வாய்ப்பு தான். தாய் வழியில எடுத்துக்கிட்டாலும் சரி, தந்தை வழியில எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, மனஸ்தாபம் நீங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசிக்கு இருக்குது. நீங்களுமே இந்த நேரத்துல பாராட்டாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுதான். நட்புக்காரன் நீட்டுங்க. இந்த நேரம் சொந்த பந்த வழியில சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா எங்க போனாலும் ஒரே விஷயம், பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. திருமண உறவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் கடகராசிக்கு சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சியான குடும்ப அமைப்பு, குடும்ப வாழ்க்கை துணையுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. பேச்சால கெடுத்துக்காமல் இருந்துட்டா போதும். மற்றபடி பிரிஞ்சு போன உறவு தேடி வரும். அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு இந்த கடமை சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் பார்த்துக்கலான்னு விடக்கூடாது. தினசரி செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தை மூலமாவே, செவி வழி செய்தி மூலமாவே நீங்க கேட்கறத விட நீங்க களத்துல இறங்கி நீங்க இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி சார்ந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. கடகராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியா இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடகராசியில புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு எந்த பாதிப்புமே இல்லை. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பான நிகழ்வு நடக்குங்க. அந்யோன்யம் சிறப்பா இருக்குது. குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் தான். ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் பெருசா தொந்தரவு இல்லை. இந்த சீதோஷ்ண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது கொடுக்கும். அதனால உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. உடல் நலத்துல பெருசா தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து வகையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமா முயற்சி செஞ்சு பாருங்க. தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது. இழந்ததை மீண்டு கொண்டு வரலாம். வருமானங்கிறது இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தாடா விலகக்கூடிய வாரங்க. எடுக்கிற முயற்சி நல்லபடியா முடியும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் மனநிலையிலையும் இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி சிறப்பா இருக்குது. வீட்டுல பெரியவங்களுடைய ஆதரவு, குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு எல்லாமே சிறப்பா இருக்குது. வம்பு வழக்குங்கிற விவகாரம் எல்லாமே இந்த வாரத்துல இல்லை. பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு. எடுக்கிற முயற்சி நல்லபடியா முடியும்.
ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்ப அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். புதுசாக இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாரங்க இந்த ராசி, அதாவது இந்த ராசியில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். வேலையில் கவனம் கொடுக்கணும். சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் பெருசாக தொந்தரவு இல்லை. இந்த நேரம் சொந்த பந்த வழியிலையும் ஒரு ஆதரவுங்கிறது சிறப்பாக இருக்குது. மதிப்பு மரியாதை எங்கே போனாலும் கிடைக்குங்க. எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலனை தருங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.